அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 1 அத்தியாயங்கள் 66 மற்றும் 67. அத்தியாயம் 66. கோட்டை வாயில். கோட்டை வாயில் தலைவரிடமிருந்து வந்திருந்த செய்தியால் கவலை அடைந்திருந்த மாராயர் தாமே நேரில் சென்று விசாரணை நடத்துவது என முடிவு செய்தார் என முன்னர் நாம் குறிப்பிட்டோம் அல்லவா? அவரை பின்தொடர்ந்து சென்று பேரங்காடியில் அப்படி என்னதான் நடந்தது என்பதை அறிந்து கொள்வோம். மாராயர் தமது வீரனுடன் புறவியில் ஏறி வாயுவேக மனோவேகமாக பயணித்தும் திருபுவன மாதேவி பேரங்காடி தெருவை அடையும் போது இருட்டு கட்ட துவங்கிவிட்டது. திருவிளக்கு இடுவார் நாலா பக்கங்களிலும் நந்தா விளக்குகளை ஏற்று துவங்கி இருந்தனர். அதிகாலை பொழுதுகளில் காய்கறிகள், பழங்கள் மற்றும் புஷ்ப வியாபாரம் சுறுசுறுப்பாக நடைபெறும் அந்த பகுதியில் மாலை நேர போக்குவரத்து சற்று மந்தமாகத்தான் தெரிந்தது. கடைகண்ணிகளில் அதுவரை நடந்து கொண்டிருந்த வியாபாரமும் சுருங்கிவிடவே நாள் முழுவதும் வாணிபத்தில் ஈடுபட்டிருந்த பெரு வணிகர்கள் தம் தம் உதவியாளர்களிடம் கடையடைக்கும் பணியை ஒப்புவித்துவிட்டு இல்லத்திற்கு கிளம்ப தலைப்படலானார்கள். அவர்களில் ஒரு சில பக்திமான்கள் நேராக இல்லத்திற்கு திரும்பாமல் பேரங்காடிக்கு அருகாமையில் அமைந்திருந்த ஜெயபீமதலியை நோக்கி செல்வதையும் காண முடிந்தது. தினமும் காலையிலும் மாலையிலும் பெம்மானை தரிசியாமல் உணவு உட்கொள்ள மாட்டார்கள் போலும் அவர்கள். அங்காடியில் விரிந்த இந்த காட்சிகளில் அதிக கவனம் செலுத்தாத மாராயர் நேராக கோட்டை வாயிலுக்கு சென்று வாயில் தலைவனை முதலில் சந்திக்க விரும்பினார். அங்காடிக்கு அருகில் அமைந்துள்ள வீட்டில் திருட முயன்று அகப்பட்டு கொண்ட கல்வன் ஐங்கரனாகவே இருந்துவிட்டால் மிகவும் நல்லது. இல்லையேல் ஜனசந்தடி மிகுந்த தலைநகரின் இந்த பகுதியில் வீடு வீடாக புகுந்து சோதனை நடத்துவதற்குள் உன்பாடு என்பாடு என்றாகிவிடும். ஒருவேளை எதிரிகளை பின்தொடர்ந்து சென்றவன் நேராக கோட்டை வாயிலின் வழியாக புறம்படிக்கு வெளியே சென்று விட்டானா என்ன? நாய்களால் அவனது மோப்பத்தை ஒரு கட்டத்திற்கு மேல் பிடிக்க முடியவில்லையோ என்னவோ? அப்படி மட்டும் நடந்திருந்தால் அவனிடமிருந்து செய்தி வரும் வரை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. மிக முக்கியமான ஆதாரம் ஏதோ கிடைத்திருக்க வேண்டும். இல்லையேல் நம்மிடம் சொல்லாமல் கொள்ளாமல் இத்தனை தூரம் போகக்கூடியவன் இல்லை அவன். இருள் அடர்ந்த அந்த முன்னிரவின் பின்னணியில் கிழக்கு கோட்டை வாயில் பிரம்மாண்டமாக அவரது கண்களுக்கு முன் விரிந்தது. இரவு நேரமாதலால் கோட்டையின் பெருங்கதவுகளில் அமைந்திருந்த திட்டி வாயில்கள் கூட மூடப்பட்டு விட்டன. இன்னும் சிறிது நேரத்தில் அகழிப்பாலமும் உயர்த்தப்பட்டு விடும். அதற்கு பிறகு ஒருவராலும் உள்ளாலைக்குள் வர முடியாது. தப்பித்தவறி கோட்டைக்கு வெளியே அகப்பட்டு கொண்டு விட்டோமானால் விடியும் வரை அகழியை தாண்டி அமைந்துள்ள தஞ்சை புறம்படியின் சத்திரம் சாவடிகளில் தங்கிக் கொள்ள வேண்டியதுதான். அவர் கோட்டை வாயிலின் ஓரத்தில் அமைந்திருந்த வளைந்த படிக்கட்டுகள் வழியாக உச்சிக்கு செல்லும் முன்னரே அவருடன் வந்த வீரன் மேலே சென்று மாராயர் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்து விட்டான். அதனால் கோட்டை வாயிலின் இரவு காவல் பணியை மேற்கொண்டிருந்த தலைவர் அவரை வழியிலேயே எதிர்கொண்டு அழைத்து தனது இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்றார். வாருங்கள் வாருங்கள், இந்த ஆசனத்தில் அமருங்கள். என்ன இத்தனை தூரம்? தாங்களே கிளம்பி வந்திருக்கிறீர்கள். ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்து சந்தித்திருப்பேனே. பேரங்காடிக்கு அருகில் உள்ள வீடு ஒன்றில் கள்ளன் ஒருவன் அகப்பட்டு கொண்டதாக செய்தி அனுப்பியிருந்தீர்களே, அவனை நான் உடனடியாக சந்தித்தாக வேண்டும். விஷயம் மிகவும் அவசரமானது மற்றும் அந்தரங்கமானது என நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் மாராயர். மாராயரே, அந்த செய்தியை அனுப்பியிருந்தது நான் அல்ல, பகல் நேர காவல் பணி தலைவர். அவர் இப்போதுதான் பணி முடிந்து வீட்டிற்கு செல்கிறார். என்றாலும் கிளம்பி செல்லும் முன் விஷயத்தை சுருக்கமாகவே என்னிடம் தெரிவித்தார். இன்று காலை நேரத்தில் அங்காடி தெருவிற்கு மேற்கே அமைந்துள்ள சந்த பொந்துகளுக்குள் புகுந்து திருட முயன்றிருக்கிறான் ஒரு கள்வன். இரவு நேரத்தில் பல இல்லங்களில் திருடிவிட்டு விடிந்ததும் விடியாததுமாக கிளம்பி செல்ல முயன்றிருப்பான் போல் இருக்கிறது. அவன் திருடிக் கொண்டு செல்வதை அங்காடி தெருவில் வியாபாரத்திற்காக வந்த இரு வல்லத்து முதியவர்கள் கவனித்து கூச்சலிட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நமது காவல் வீரர்களும் அவனை பிடிக்க முயன்றிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வீட்டு கூரைகளின் மீதும் ஓடுகளின் மீதும் ஏறி அங்காடி தெருவை கடக்க முயல கால் வழுக்கி ஒரு இல்லத்திற்குள் விழுந்து விட்டான். விழுந்தவன் பேசாமல் இருந்திருக்கலாம் அல்லவா? தனது கத்தியை காட்டி வீட்டாரை மிரட்டி இருக்கிறான். அவர்கள் கைக்கு அகப்பட்ட ஆயுதங்களால் அவனை சரமாரியாக தாக்கி வீழ்த்து விட்டார்கள். ஆள் ஏறக்குறைய மயங்கியே விழுந்து விட்டான். கோட்டை வாயில் தலைவருக்கு செய்தி வந்திருக்கிறது. காவலுக்காக 2 ஆட்களை அனுப்பி
அந்த வீட்டிலேயே அவனை சிறை வைத்து விட்டார். நாளை விடிந்ததும் அரண்மனை காராகிரகத்திற்கு அவனை கொண்டு செல்லலாம் என திட்டம். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. அகப்பட்டு கொண்ட கல்வனின் பின்தலையிலும் கழுத்து பகுதியிலும் பலமான அடிபட்டு விட்டது போலும். அதனால் பிற்பகல் வரையிலும் கூட அவனது மயக்கம் தெளியவே இல்லை. இல்லத்திலேயே வைத்திருந்தால் ஒருவேளை உயிர் போனாலும் போய்விடும் என காவல் இருந்த ஆட்களுக்கு சந்தேகம் தோன்றிவிட்டதால் தலைவரின் அனுமதியை பெற்று மாலை நேரத்தில் அவனை சுந்தர சோழர் ஆதுலர் சாலைக்கு இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். ஆள் உயிர் பிழைப்பது துர்லபம்தான் என வைத்தியரும் தெரிவித்தாராம். அது சரி, அந்த கல்வனுக்காகவா தாங்கள் இத்தனை தூரம்? கெட்டது குடி என முணுமுணுத்தார் மாராயர். அடுத்ததாக ஆதுலர் சாலைக்கு கிளம்ப சென்றாக வேண்டுமா? இன்றைய இரவும் இன்னொரு சிவராத்திரி பொழுதுதானா? மாராயரின் முகத்தில் தோன்றி மறைந்த உணர்ச்சிகள் கோட்டை காவல் தலைவரை சற்று துணுக்குறச் செய்தன. என்ன, அதற்குள்ளாகவா கிளம்பி விட்டீர்? மன்னிக்கவும், இந்த விவகாரம் இத்தனை முக்கியமானது என இதுவரை நாங்கள் நினைக்கவில்லை. வேண்டுமானால் நமது வீரர்களை ஆதுலர் சாலைக்கு சென்று விசாரித்துவிட்டு வரச் சொல்லவா? இல்லை இல்லை, நானே நேரில் செல்கிறேன். இந்த விவகாரம் இத்தனை சிக்கல் அடையும் என்று நானே எதிர்பார்க்கவில்லை. ஓ, மறந்துவிட்டேன். மேலும் ஒரு சிறு தகவல். சிறை வைக்கப்பட்டிருந்த அறையிலிருந்து கல்லனை ஆதுலர் சாலைக்கு கொண்டு செல்லும் முன் ஓரிரு கணங்கள் அவனுக்கு மயக்கம் தெளிந்ததாம். தரையில் சிந்தி இருந்த உதிரத்தில் எதையோ அவன் எழுத முயன்றானாம். என்ன என்ன? அது ஆதுலர் சாலைக்கு கொண்டு செல்வதற்காக கல்லனை நீர் தெளித்து எழுப்பிய போது ஓரிரு கணங்கள் அவனுக்கு மயக்கம் தெளிந்ததாம். தரையில் சிந்தியிருந்த உதிரத்தில் எதையோ எழுதவும் முயன்றானாம். என்ன நேர்ந்து விட்டது மாராயரே? ஏன் இத்தனை பதட்டம்? மாராயர் பளிச்சென ஆசனத்திலிருந்து எழுந்திருப்பதை கவனித்த காவல் தலைவரும் உடன் எழுந்து விட்டார். விஷயங்களை விளக்கிக் கொண்டிருக்க நேரமில்லை. உடனடியாக அந்த எழுத்துக்களை நான் பார்வையிட்டாக வேண்டும். கிளம்புங்கள். பதிலுக்கு கூட காத்திராமல் மளமளவென மாராயர் படிகளில் இறங்கி சென்றுவிடவே அவசர அவசரமாக காவல் பணியை தனக்கு அடுத்த நிலையில் இருந்த வீரனிடம் ஒப்படைத்துவிட்டு கிளம்பினார் கோட்டை காவல் தலைவர். உத்தியானவனத்தில் இன்னும் தம்மை மறந்து அந்தரங்க பேச்சில் ஈடுபட்டிருந்த அந்த மூவரை சுற்றியும் மெல்லிய இருள் ஒரு நிழல் போர்வையாக படிந்திருந்தது. மண்டபத்தின் மத்தியில் ஏற்றப்பட்டிருந்த நந்தா விளக்கு முணுக் முணுக்கென மெல்லியதாக எரிந்து தன்னால் முடிந்தவரை வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்க, அந்த குறைவான வெளிச்சத்தையும் பொருட்படுத்தாமல் தேவியர் இருவரும் பேரரசருடன் தம்மை மறந்த பேச்சில் லயித்திருந்தனர். ஒரு சில நாட்கள் மாலையில் தொடங்கும் உரையாடல் இரவு முழுவதும் கூட நீள்வது உண்டு. மறுநாள் சிவந்த விழிகளோடு காட்சியளிக்கும் மூவரும் ஒருவரை ஒருவர் கேலி செய்து மகிழ்வார்கள். தமது அந்தரங்கத்தில் முடங்கி கிடக்கும் ஆசைகளையும் அபிலாசைகளையும் செயல்பாடுகளையும் திட்டங்களையும் அக்கனுக்கு அடுத்தபடியாக அந்த தேவியர் இருவரிடம் மட்டுமே பேரரசரால் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த மூவருக்கும் இடையே கணவன் மனைவியர் என்கிற வழக்கமான பந்தத்தை தாண்டி வேறு ஒரு மட்டத்தில் ஆரோக்கியமானதொரு நட்பு எனும் உறவு செலுத்திருந்தது. பேரரசரும் சரி, அந்த பெண்களும் சரி, தனிமையில் உரையாடி கொண்டிருக்கும் போது தம் தம் முகமூடிகளை கழற்றி வைத்துவிட்டு மனம் திறந்து பேசுவது வழக்கம். இவ்வகையான உரையாடல்கள் மூவரையுமே ஏதோ ஒரு வகையில் செழுமைப்படுத்தின, வளப்படுத்தின எனலாம். இத்தனைக்கும் பேரரசருக்கு அனைத்து விஷயங்களிலும் ஏற்ற ஆலோசனைகள் சொல்வதற்கு அனுபவஸ்தர்கள் பலர் அரசவையில் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான அரசியல் அனுபவம் கொண்டவர்கள். அனைவரும் ஆண்கள், மத்தியம வயதை கடந்து முதுமையை நெருங்கி விட்டவர்கள் அல்லது நெருங்கி கொண்டிருப்பவர்கள். வழி வழியாக சோழ சாம்ராஜ்யத்திற்கு என சேவையில் தங்கள் உடல் பொருள் ஆவியை அர்ப்பணித்தவர்கள். அதற்காக பெருமை கொள்பவர்கள், விசுவாசிகள், பேரரசருக்காக தயங்காமல் உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள். இப்படி ஒரே மாதிரியான பின்புலத்தை கொண்டிருந்ததாலோ என்னவோ அவர்களின் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் கூட ஏறக்குறைய ஒரே பாணியிலேயே அமைந்திருந்தன. அவ்வப்போது தோன்றும் சிறு வேறுபாடுகளை நீக்கிவிட்டு பார்த்தோமேயானால் அவர்கள் காட்டும் உலகம் ஏறக்குறைய ஒரே மாதிரியானதுதான். அதில் வித்தியாசமான சிந்தனைகள் கிடையாது, விபரீதமான யோசனைகள் கிடையாது. கற்பனைகளுக்கும் கனவுகளுக்கும் அவர்களின் அகராதியில் இடமே இல்லை. உலகம் இன்னவாறுதான் இயங்க வேண்டும், அரசன் இன்ன விதமாகத்தான் செயல்பட வேண்டும்,
அரசாங்கமும் அதிகாரிகளும் இன்ன வரம்புகளுக்கு உட்பட்டுதான் நடக்க வேண்டும் என காலப்போக்கில் அவர்களது எண்ணங்கள் நிலை பெற்று உறைந்து விட்டிருந்தன. அவர்களின் பணி ஒப்புயர்வற்றதுதான், முக்கியமானதுதான். ஆனால் அவை மட்டும் போதாதே. பேரரசருக்குள் அருள்மொழி என்னும் மகாவீரன் ஒளிந்து கொண்டிருந்தான். தகுந்த சமயத்தில் வெளிப்பட தருணம் பார்த்திருந்தான். மனதின் அடியாழத்தில் மாபெரும் சாம்ராஜ்ய கனவு கண்டு கொண்டிருந்தான். நிறைய நிறைய சிந்திக்க வேண்டும், சாதிக்க வேண்டும். தமது குலத்தில் உதித்த மாபெரும் வீரர்களையும் பக்திமான்களையும் விஞ்சும் வண்ணம் செயற்கரிய பல செயல்களை செய்து முடிக்க வேண்டும் என சதா அரற்றிக் கொண்டிருந்தான். சிறு வயதிலேயே அந்த இளைஞனின் ஆர்வத்தை நெறிப்படுத்தி செயல் வடிவம் பெற வைத்ததில் பெரும் பங்கு அவனது அக்கனான ஆழ்வார் குந்தவை பிராட்டிக்கு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவரும் திருமணம் செய்து கொண்டு திருவள்ளத்தில் வல்லவரையர் வந்தியத்தேவருடன் குடும்ப வாழ்வில் ஈடுபட நேர்ந்து விட்டதால் பழையபடி தஞ்சையிலும் பழையாறையிலும் தங்கி தம்பியுடன் மணிக்கணக்கில் உரையாட முடியவில்லை. இந்த கட்டத்தில்தான் பஞ்சவன் மாதேவியாரின் நட்பு அருள்மொழிக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்தது. அவரது கூரிய அறிவாற்றலும் அரசியல் ஞானமும் அந்த இளைஞனை புரட்டி போட்டன. ஒரு கட்டத்தில் தவிர்க்கவே முடியாமல் அந்த உறவு திருமணமாக கணிந்தது. மற்ற பெண்டுகளைப் போல இந்த புத்திசாலி பெண்ணும் அரண்மனையின் சுகபோகங்களிலும் படாடோபங்களிலும் தன்னை இழக்காமல் இருக்க வேண்டுமே என பெரிதும் கவலைப்பட்டான் அருள்மொழி. நல்ல வேளை, அந்த விபத்து நேரவில்லை. அந்த புத்திசாலி மீன் விரைவிலேயே அரண்மனை வாழ்வு எனும் கடலில் நீந்த கற்றுக்கொண்டு விட்டது. அது மட்டுமல்ல, தான் மட்டும் அருள்மொழியுடன் அந்தரங்கமாக சுற்றித் திரிந்தால் மற்ற அனைவரின் பொறாமையும் தன் மீது படியும். அதனால் பல விரும்பத்தகாத அனர்த்தங்கள் விளையும் என்பதையும் அது உணர்ந்தது. அதற்காக அது ஒரு உபாயத்தையும் கண்டுபிடித்தது. அனைவரின் அன்புக்கும் பாத்திரமாக இருந்த பட்டத்து அரசியாரின் மனதில் பலவாறு முயன்று அதுவும் ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டது. எப்போது அருள்மொழியுடன் அந்தரங்கமாக பேச நேர்ந்தாலும் பக்கத்தில் பட்டத்து அரசியாரையும் அது இருத்தி கொண்டது. அருள்மொழிக்கு முதலில் இந்த ஏற்பாடு பிடிக்கவில்லை. அவளுடன் தனிமையில் உரையாடுவதையே அவன் விரும்பினான். என்றாலும் அந்த புற அரசியலின் தாக்கம் அவனுக்கும் புரிந்தது. மாதேவியுடன் தான் கொள்ளும் பிரத்யேக நட்பு மற்ற பெண்டுகளுடன் அவளை தனிமைப்படுத்திவிடக் கூடும். ஆகவே அவனும் தந்தையின் வருகையை ஏற்றுக்கொண்டான். மிக சிறு வயதிலேயே திருமணமாகி குழந்தை குட்டிகளையும் பெற்றுக்கொண்டு விட்டதால் ராஷ்டிரகூடத்து இளவரசியான தந்திக்கு பாவம் அரசியல் ஞானமோ விவேகமோ அவ்வளவாக வாய்க்கவில்லை. என்றாலும் மற்ற இருவரின் பேச்சுகளை சமன்படுத்தவும் அவ்வப்போது நேரிடும் வாய்ச்சண்டைகளை சமாதானப்படுத்தவும் அவள் பேருதவியாக இருந்தாள். காலம் செல்ல செல்ல அவளுக்கும் நிலைமை புரிய ஆரம்பித்தது. அரண்மனைக்குள்ளே அடைந்து கிடக்காமல் மாதேவியுடன் தேசமெங்கும் சுற்றினாள். பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்தாள். அவளது உலகம் மெல்ல மெல்ல விரிந்தது. காலப்போக்கில் அந்த இருவருக்கும் இணையாக அவளாலும் அரசியலும் ஆன்மீகமும் பேச முடிந்தது. அரண்மனை மாதர்கள் இந்த வினோதமான நண்பர்களை நாளடைவில் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மூவரும் தனிமையில் அமர்ந்து இன்பம் தூய்க்கவில்லை, முக்கியமான அரசியல் ஆலோசனைகளையே நடத்துகிறார்கள் என்ற எண்ணம் மற்ற அரசியர்களின் மனதை சாந்திப்படுத்தியது எனலாம். மேற்கொண்டு நடைபெறப் போகும் உத்தியானவனத்து உரையாடல்களை பின்தொடர இந்த பின்புலம் உதவியாக இருக்கும் என்பதால் தான் இந்த மூவருக்கு இடையில் நிலவிய உறவை இத்தனை விளக்கமாக எழுதினோம். ஆக நீங்கள் கூறுவதை வைத்து பார்த்தால் ஏறக்குறைய ஒரு திங்களில் படையெடுப்பை துவக்கி விடுவீர் போல் இருக்கிறதே. ஆம், நிச்சயம் துவக்கிதான் ஆக வேண்டும் தேவி. சோழ நாட்டு வீரர்களின் வாள்களும் வேல்களும் துருப்பிடித்து கிடக்கின்றன. பல காலமாக போரில் ஈடுபடாததால் ஏற்பட்டுள்ள மனத்தளர்ச்சி அவர்களை பீடித்துள்ளது. மதுரை போர் தினவெடுத்து அவர்களின் தோள்களுக்கு தகுந்த களமாக அமையவில்லை. பல காலமாக தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் அவர்களின் சக்தியை விரைவிலேயே ஒருமுகப்படுத்தி நெறிப்படுத்தி களத்தில் பயிற்சியாக வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. மேலும் நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளையும் எதிரிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அநேகமாக தென்பாண்டி நாட்டில் எங்கோ ஒரு மறைவிடத்தில் ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கும் என்பது உறுதி. இன்னும் சிறிது காலத்தில் படைகள் மீண்டும் கூட்டப்பட்டுவிடும். ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் பொறுமையாக இருக்க முடியாது. நேராக நம்மை நோக்கித்தான் அவர்கள் வருவார்கள். அதற்கு இடம் கொடாமல் அவர்களை நாம் முந்திக் கொண்டு ஆக வேண்டும். தென்பாண்டி நாட்டு படைகளுக்கு தலைமை ஏற்கப் போவது யார்? பாண்டி படைகளை அமரபுஜங்கரும் சடைய மாறரும் தான் முன்னின்று நடத்துவார்கள்.
ஆனால் தென்மலை நாட்டு படைகளுக்கு தலைமை ஏற்கப் போவது யார் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. வள்ளுவ நாடுவாழியாரின் தலைமை அங்கே எடுபடாதா என்ன? அவரது அதிகாரம் வள்ளுவ நாட்டிற்கு மட்டுமே உட்பட்டது. அவரது தலைமையை பிற நாஞ்சில் நாட்டு நாடுவாழி படைகள் ஏற்பது சற்று சிரமம். அதனால் பலம் வாய்ந்த வேறு ஒரு தலைமையை முன்னிறுத்துவதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். பெருமாளே நேரில் வந்து நம்மை எதிர்ப்பார் என்கிறீரா? ம்ஹும். அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகத்தான் தெரிகின்றன. என்றாலும் என்னுடைய கடமையை மனதில் நிறுத்தி பிக்ஷுவின் மூலம் அவருக்கு ஒரு தூது ஓலை அனுப்பியிருக்கிறேன். கூட்டி கழித்து பார்த்தால் நாடுவாழிகள் தமது படைகளுக்கு வேறு ஒரு வலுவான தலைமையை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய அனுமானம். திடீரென எவரோ ஒருவரை படைத்தளபதியாக முன்னிறுத்திவிட முடியாது அல்லவா? அப்படி நிறுத்தினாலும் படைகள் அவருக்கு கட்டுப்பட்டாக வேண்டுமே. அதென்னவோ உண்மைதான். ஆனாலும் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். நாடுவாழிகளுக்கு தேவை அனைவரும் ஏற்கக்கூடிய ஒரு தலைவர் மட்டும்தான். மற்றபடி அவர்களால் தம் தம் படைகளை திறமையாகவே நிர்வகித்து செலுத்தி கொண்டு போக முடியும். ஆரைவாய் மொழி கணவாயை ஊடுருவது துர்லபம், இயலாத காரியம். அந்த கோட்டையை கடக்க முயன்றால் பெருத்த சேதம் ஏற்படும் என முன்பொரு முறை குறிப்பிட்டீர்களே. ஆம், பலமும் காவலும் மிகுந்த அந்த கணவாயின் வழியே சோழ படைகளை செலுத்தி கொண்டு போனால் பாதி படைகளை அங்கேயே நாம் இழக்க வேண்டி வரும். கணவாய்க்கு அருகில் படைகளை தண்டு ஊன்றி மெல்ல மெல்ல கோட்டையின் மீதேறி வள்ளுவ நாட்டை பிடிக்க முயன்றால் அதற்குரிய அவகாசம் நமக்கு அளிக்கப்பட மாட்டாது. நாம் தண்டு ஊன்றும் நேரத்தில் எதிர் திசையிலிருந்து பாண்டி படைகள் நம்மை தாக்கும். இரு மத்தகங்களுக்கும் இடையில் அகப்பட்டு கொண்ட கதையாக சோழப்படையின் கதி அதோ கதி ஆகிவிடும். பிறகு என்னதான் செய்ய உத்தேசித்திருக்கிறீர்கள்? என்ன செய்யலாம் என அதி புத்திசாலிகளான என் தேவியர் இருவரிடமே யோசனை கேட்க உத்தேசித்திருக்கிறேன் என கூறிவிட்டு மெல்லிய புன்னகையை முகமெங்கிலும் படரவிட்டார் அருள்மொழிவர்மர். அத்தியாயம் 67. மாராயர் குழப்பம். மாராயரும் காவல் தலைவரும் கள்ளன் அகப்பட்டு கொண்ட வீட்டை அந்த முன்னிரவு நேரத்தில் கண்டுபிடிப்பதற்கே நிறைய நேரத்தை செலவழிக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் அந்த வீட்டை குறிப்பாக அடையாளம் கட்டக்கூடிய காவல் வீரர்கள் இருவருமே பணி முடிந்து தம் தம் வீடுகளுக்கு திரும்பி இருந்தார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் விசாரித்தால் தலைக்கு தலை மனம் போன போக்கில் கதை கட்டலானார்கள். ஒருவராவது உறுதியாக இந்த தெருவில் அமைந்துள்ள இன்ன வீட்டில்தான் கள்ளன் அகப்பட்டு கொண்டான் என சொல்லவில்லை. இறுதியில் 2 நாளிகைகளுக்கும் மேலாக அந்த சந்த பொந்துகளில் பொறுமையாக விசாரித்த பிறகுதான் அவர்கள் தேடிக்கொண்டிருந்த வீட்டையே கண்டுபிடிக்க முடிந்தது. அவசர அவசரமாக இருவரும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தார்கள். யாரையா அது இந்த அகால நேரத்தில்? நான் கிழக்கு கோட்டை காவல் தலைவன். என்னுடன் வந்திருப்பவர் சோழ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதி ராஜராஜ மாராயர். சேனாதிபதி என்றதுமே அந்த வீட்டுக்காரர் சற்று துணுக்குறுவதை அறிய முடிந்தது. வாருங்கள், என்ன விஷயம்? நாங்கள் எந்த தவறான காரியமும்? பேசிக் கொண்டிருக்க நேரமில்லை. அந்த கள்ளனை அடைத்து வைத்திருந்த அறையை இவருக்கு காண்பியுங்கள். அந்த அறையையா? அங்கு ஒரே ரத்தமாக இருந்தது. அதனால் என் மனையாட்டி அதனை சுத்தம் செய்து சாணமிட்டு மொழுகி. அடி முட்டாள்களே, அத்தனை அவசரமாக அந்த அறையை சுத்தம் செய்தாக வேண்டுமா என்ன? அறையில் சிந்தி இருந்த உதிரத்தில் கள்ளன் ஏதோ எழுதி காட்டினான் என சொன்னார்களே, அதனையும் துடைத்து எறிந்து விட்டீர்களா? ஏதோ புரியாத விஷயத்தை அவன் எழுதி காட்டியதாகத்தானே வீரர் சொன்னார். அது அத்தனை முக்கியமான விஷயம் என சொல்லவில்லையே என்றார் வீட்டுக்காரர் பரிதாபமாக. ஏதேது இவர்கள் விசாரிக்கும் தோரணையை பார்த்தால் கள்ளனை பிடித்த குற்றத்திற்காக நம்மையே சிறை செய்து காராகிருகத்தில் அடைத்து விடுவார் போல் இருக்கிறதே. நாட்டு நிலைமை எப்படியெல்லாம் ஆகிவிட்டது என்றெல்லாம் யோசிக்க துவங்கி விட்டார் அவர். தலையெழுத்து, எல்லாம் என் தலையெழுத்து. எங்கே அந்த அறையை காட்டுங்கள். யாரது? தீப்பந்தத்தை அறைக்குள் முதலில் கொண்டு செல். ஏதாவது மிச்சம் இருக்கிறதா அல்லது எல்லாவற்றையுமே இந்த அடிமுட்டாள்கள் துடைத்து எரிந்து விட்டார்களா என நான் பார்க்க வேண்டும். மாராயர் போட்ட சப்தத்தை கேட்டு அந்த வீட்டு பெண்கள் அனைவருமே உள்ளிருந்து வெளியே வந்து விட்டார்கள். அதில் ஒரு மத்திய வயது பெண்மணி
காலையிலிருந்து என்ன நடந்தது என்பதை காது மூக்கெல்லாம் வைத்து அவர்களுக்கு விளக்க தலைப்பட்டாள். சராசரியான வாழ்வில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அகப்பட்டு விட்டால் அதனை 100,000 முறை கூட அடுத்தவர்களுக்கு பொறுமையாக எடுத்து சொல்வதில் பெண்களுக்கு ஏற்படும் ருசியே அலாதியானது. அவளது கதைகளை அலட்சியப்படுத்திவிட்டு வீட்டுக்காரர் அடையாளம் காட்டிய மிக குறுகலான அறையை மூவரும் அடைந்தார்கள். பந்தத்தை சற்று உயரத்தில் பிடி. உயரத்தில் தூக்கினால் உத்திரத்தில் கரி படிந்து விடும் ஐயா. படியட்டும் படியட்டும், சுண்ணமிடுவதற்கு நான் பொறுப்பு. இப்போது சொன்னதை செய் என கர்ஜித்தார் மாராயர். அந்த வீரன் சப்த நாடிகளும் ஒடுங்கி போக பந்தத்தை சற்று மேலே உயர்த்தினான். நல்ல வேளை, அந்த உதிரத்திட்டுகள் இன்னும் ஆங்காங்கே மிச்சம் இருந்தன. அறை முழுவதுமாக சாணமிடப்படவில்லை. நாளை காலை வெளிச்சம் நன்றாக பரவிய பிறகு சுத்தம் செய்து கொள்ளலாம் என விட்டிருப்பார்கள் போலும். அது சரி, எங்கே அந்த எழுத்துக்கள்? அடே, இந்த இடத்தில் பந்தத்தை சற்று தாழப்பிடி. அடர் மஞ்சள் நிறத்தில் சாணத்தரையில் படிந்திருந்த உதிரத்தில் அந்த எழுத்துகள் மாராயருக்கு மிக மெல்லியதாக புலப்பட துவங்கின. தனக்கு மட்டுமே கேட்கும் குரலில் அதனை படிக்க முயன்றார் அவர். த தான தலைவர், தானே தலைவர், ஓர ஒரு அதற்கு மேல் எழுதப்பட்டிருந்தது ஒரே ஒரு எழுத்து மட்டுமே. அதனை என்னதென அவரால் அடையாளம் காண முடியவில்லை. நிச்சயம் அகப்பட்டு கொண்ட கள்ளன் ஐங்கரன் தான், அதில் சந்தேகமே வேண்டாம். தானே தலைவரை பற்றிய மிக முக்கியமான செய்தி எதனையோ அவன் கண்டறிந்திருக்கிறான். அதனை நமக்கு தெரிவிப்பதற்குள் விஷயம் விபரீதமாகி அவனுடைய உயிருக்கே ஆபத்து நேர்ந்து. அடடா, நமக்குத்தான் எத்தனை துரதிர்ஷ்டம்! உடனடியாக அவனது உடல்நிலை பற்றிய கவலை மாராயரை பீடித்தது. முடிந்தால் இன்றிரவே உய்யக்கொண்டான் அரண்மனைக்கு அவனை இடமாற்றம் செய்து அரண்மனை வைத்தியரின் பிரத்யேக கண்காணிப்பில் அவனை உயிர் பிழைக்க வைத்தாக வேண்டும். இதோ பாருங்கள், நாளை நான் வரும் வரை இந்த அறைக்குள் ஒருவரும் உள்ளே போகக்கூடாது. தெரிந்ததா? உங்கள் வீட்டு பெண்களிடம் சொல்லி வையுங்கள் என உரிமை விட்டு வெளியில் வந்தவர் நேராக புறவியில் ஆரோகணித்து சுந்தர சோழர் ஆதூளர் சாலையை நோக்கி கிளம்பினார். பல்லவராயர் தமது குடும்பத்துடன் வசித்து வந்த அந்த அரண்மனையில் நடுநிசி பொழுதையும் பொருட்படுத்தாமல் கூட்டப்பட்டிருந்தது ஒரு ரகசிய கூட்டம். அந்த கூட்டத்தில் நமக்கு நன்கு பழக்கப்பட்ட 4 பெரிய மனிதர்களும் ஒரு குத்து விளக்கை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். தென்னம்பிள்ளையின் மனம் மெல்லியதாக அந்த காற்றில் கலந்திருந்தது. ஐங்கரன் வாயை திறந்து பேச குறைந்தபட்சம் 3 அல்லது 4 வாரங்களாவது ஆகும் என ஆதூளர் சாலை வைத்தியர் புகன்றுவிட்டார். பின்தலையில் மிக மோசமாக அடிபட்டிருக்கிறதாம். உயிர் பிழைத்திருப்பதே ஆச்சரியம் தானாம். ஐங்கரனுக்கு ஆயுள் மிக அதிகம். பேராபத்தில் இருந்தல்லவா அவன் தப்பித்து மீண்டிருக்கிறான். கள்ளர்கள் விஷயத்தில் நமது ஆட்கள் எப்போதுமே பொறுப்பற்றுதான் நடந்து கொள்கிறார்கள். அதற்கு பழிவாங்கும் விதமாக கள்ளர்களும் தம்மிடம் அகப்பட்டு கொண்டோரை குற்றியிரும் கொலையுயிருமாக ஆக்கிவிட்டுதான் அனுப்புகிறார்கள். இன்றைய சம்பவங்கள் மிகவும் துரதிர்ஷ்டமானவை என சொல்வதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் கூறுவதற்கு இல்லை என்றார் பல்லவராயர். அவரது குரல் மிகவும் சோர்ந்திருந்தது. அந்த மர்ம தலைவரை அடையாளம் காண முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே என துவண்டது அவரது மனம். தனக்கு உணர்வு வந்த ஓரிரு கணங்களில் கூட அந்த தானே தலைவரை அடையாளம் காட்ட முயற்சித்த ஐங்கரனின் கடமை உணர்வு போற்றுதற்கு உரியது. மாராயரே, உடல்நிலை தேறிய பிறகு அவரை நம்மிடம் அழைத்து வரும். அவருக்கு ராஜராஜ பெருநாடன் என்ற பட்டம் அளித்து கௌரவிக்க உத்தேசித்துள்ளோம். தங்கள் வாக்கு பலிதமாகட்டும். அவன் விரைவில் உடல்நலம் தேறி வரட்டும். மகிழ்ச்சியோடு அழைத்து வருகிறேன். அப்படி என்னதான் எழுத முயன்றிருப்பான் ஐங்கரன்? தானே தலைவர் ஒரு ஒரு பாண்டி நாட்டான் அல்லது சேரன்? அதற்கு ஒரு என்னும் சொல் தேவைப்படாது அம்மன் குடியாரே. மேலும் அது அத்தனை முக்கியமான விஷயமும் இல்லை. அந்த தலைவர் பாண்டியர்களுடனும் சேரருடனும் நெருங்கிய உறவு பூண்டவர் என்பதுதான் நமது எல்லோருக்குமே தெரியுமே. தானே தலைவர் ஒரு என்பதற்கு பிறகு தெரிந்த அந்த ஒற்றை எழுத்து என்ன மாராயரே? அதனை வைத்துக் கொண்டல்லவா நாம் மேற்கொண்டு யூகிக்க இயலும். அதுதான் சிதைந்து விட்டது என்கிறேனே என்றார் மாராயர் சற்று எரிச்சலுடன்.
பேரங்காடி வீட்டின் பெண்கள், குறிப்பாக அந்த மத்திய வயது பெண்டு, அறையை சாணத்தால் மெழுகி காரியத்தை கெடுத்தவள், அவரது மனதில் வந்து போனாள். தமக்கு தெரிந்த அத்தனை வசவு வார்த்தைகளாலும் அவளை மனதிற்குள்ளே அர்ச்சனை செய்தார் மாராயர். எதை சொல்வது, எதை விடுவது, எல்லாம் போதாத காலம்தான். உம் என நீண்ட பெருமூச்சு பல்லவராயரிடமிருந்து கிளம்பியது. உண்மை, ஐங்கரன் மட்டும் இன்று எதிரிகளிடம் அகப்பட்டு கொள்ளாமல் இருந்திருந்தால் பல பல விஷயங்களில் நமக்கு தெளிவு பிறந்திருக்கும். தம் இருவரின் சம்பாஷணைகளிலும் யூகங்களிலும் கலந்து கொள்ளாமல் மௌனமாக அறையின் மேல் சாளரத்தை இலக்கின்றி பார்த்து கொண்டிருந்த அருள்மொழிவர்மரின் வதனத்தில் மிக மிக மெல்லிய முறுவல் படர்ந்தது. அது மாராயருக்கு வியப்பளித்தது. பேரரசரின் மனதில் ஏதாவது எண்ணங்கள் தோன்றுகின்றனவா? அவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளலாமா? ம் ஒன்றுமில்லை. மனதின் ஒரு ஓரத்தில் அழிக்க முடியாமல் பதிந்து போயிருக்கும் ஒரு முகம் வந்து போனது. அந்த முகத்திற்கு உரியவரை நான் சந்தித்து யுக யுகாந்திரங்கள் ஆகிவிட்டதை போலொரு பிரமை உண்டாகின்றது. அவரை உங்களில் எவருக்குமே தெரியாது. கிடக்கட்டும். ஐங்கரன் அந்த முக்கியமான தருணத்தில் தானே தலைவரை நமக்கு சரியான வகையில் அடையாளம் காட்ட முயற்சித்திருப்பார் என்பதுதான் எனது யூகம். அந்த தலைவரை பற்றிய மிக மிக ரகசியமானதொரு தகவலை அவர் தெரிவிக்க முயன்றிருக்க கூடும். இதனை நீங்கள் தனியே யோசித்து பலனில்லை. இதனுடன் தொடர்புடைய வேறு பல தகவல்களையும் இணைத்து பார்த்தாக வேண்டும். வேறு பல தகவல் எனில் தானே தலைவருடன் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் குறிப்பிடுகிறேன். உதாரணமாக, சென்ற 2-3 வருடங்களில் பல பல வழிவகைகளில் முயன்றும் அவரை நீங்கள் அடையாளம் காண முடியாமை, நான் சோழ சாம்ராஜ்யத்தின் செங்கோலை பிடித்த பிறகே அவரது செயல்பாடுகள் அதிகரித்தமை, பாண்டியரிடம் மட்டுமின்றி சேர நாட்டிலும் பரவியிருக்கும் அவரது செல்வாக்கு, கண்ணுக்கு தெரியாமல் நமது எதிரிகள் அனைவரிடமும் பரவியிருக்கும் அவரது அதிகாரம், எல்லாவற்றுக்கும் மேலாக அமன்கொடியார் வீர நாராயணபுரத்தில் இருந்து கொண்டு வந்த தொடர்பற்ற சில முக்கிய தகவல்கள். பேரரசர் இவ்வாறு பேசிக்கொண்டே செல்ல செல்ல அமன்கொடியார் பெரிதும் குழம்பித்தான் போனார். ரவிநீலி குடும்பத்தாருக்கு சேர நாட்டு அரசியலில் இன்றும் இருக்கும் செல்வாக்கு, தெற்கிலிருந்து வரும் காலாமுக சந்நியாசிகளின் கூட்டம். மன்னிக்க வேண்டும், இவற்றுக்கும் ஐங்கரன் தெரிவிக்க முயன்ற செய்திக்கும் தொடர்பு இருக்கிறது. இருந்தே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, அவருக்கும் சொந்த தந்தையாரின் திதியில் பங்கெடுத்துக் கொள்ளாத மலையனூரானுக்கும் கூட தொடர்பு இருக்க வேண்டும். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் பேரரசே? ஐங்கரன் எழுதி காட்ட முயன்ற அந்த ஒற்றை வாக்கியத்தில் தென்னாட்டின் 3 ராஜ்யங்களும் சம்பந்தப்படும் மிக பெரிய சரித்திரமே ஒளிந்திருக்கிறது என்கிறேன் என்றபடியே மிக தீவிரமான யோசனையில் ஆழ்ந்தார் பேரரசர் அருள்மொழிவர்மர். அவர் யாராக இருக்கும்? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ஆம், இத்துடன் சேரர் கோட்டை முதல் பாகம் முற்றும். மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி. எங்க கமெண்ட்ஸ் எல்லாம் தட்டி விடுங்க பாப்போம்.